ഇപ്പോൾ തമിഴ്നാട് TCP മാധ്യമങ്ങളെ കാണുകയാണ്. ആ ദൃശ്യങ്ങളിലേക്ക് പോവാം. இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் கருத்தில் வைத்துக் கொண்டுதான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்கறாங்க. அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமா, அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான், அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இருங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3 மதியம் 3 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அது அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தாரு, நாங்க வந்தோம்னு. அதனால கூடவே அந்த வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது. சார், குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனா இங்க 10,000க்கு மேல போடுவாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000க்கு மேல. ஆனா எப்படி 5000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய. இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது 1வது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வைத்து சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால நம்ம போலீஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப், எக்ஸ்ட்ரா ஒர்க்க வழிய இதை போலீசார் 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது ஏங்க, அதுக்கு அந்த ஊர்ல போலீஸ் நீங்க ரிசர்வா பக்கத்தாப்புல கொண்டு ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது. இது நாமக்கல், கரூர், இது நாமக்கல், கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு, நம்ம பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறோம். அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு உண்மையான ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு, ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது. ഗൗതം, തമിഴ്നാട് DGP G വെങ്കിട്ടരാമൻ ഇപ്പോൾ മാധ്യമങ്ങളുടെ ചോദ്യങ്ങൾക്ക് മറുപടി പറയുകയായിരുന്നു.
അദ്ദേഹം പറഞ്ഞത് റാലിക്ക് സ്ഥലം അനുവദിച്ചതിൽ പിഴവില്ലെന്നാണ് തമിഴ്നാട് DGP പറയുന്നത്. ഈ ഉൾക്കൊള്ളാവുന്നതിലധികം ആളുകൾ എത്തി എന്നുള്ളൊരു ന്യായീകരണമൊക്കെയാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. TVK ചോദിച്ച സ്ഥലമാണ് റാലിക്ക് അനുവദിച്ചതെന്നൊക്കെ അദ്ദേഹം പറയുന്നുണ്ട്. മറ്റെന്തൊക്കെ വിവരങ്ങളാണ് ഗൗതം അദ്ദേഹം പറഞ്ഞത്? വീഴ്ച സംഭവിച്ചിട്ടില്ല എന്ന് ആവർത്തിച്ച് വ്യക്തമാക്കുകയാണ് തമിഴ്നാട് DGP. അദ്ദേഹത്തിന്റെ വാർത്താ സമ്മേളനത്തിലെ വാക്കുകളാണ് നമ്മളിപ്പോൾ കേട്ടത്. TVK പറഞ്ഞതിലധികം ആളുകളെ പങ്കെടുപ്പിച്ചു. അവർ ആവശ്യപ്പെട്ട പ്രകാരം അവർ ആവശ്യപ്പെട്ട സ്ഥലത്താണ് പരിപാടിക്ക് അനുമതി നൽകിയത്. ആ പരിപാടിയിലേക്ക് അവർ പറഞ്ഞതിനേക്കാൾ കൂടുതൽ ആളുകളെ എത്തിച്ചതിനുള്ള ഉത്തരവാദിത്വം TVKക്കാണ്. അതോടൊപ്പം തന്നെ ആവശ്യപ്പെട്ട സമയത്തല്ല പരിപാടി നടന്നത്. അത് വലിയ അപകടത്തിലേക്ക് കാര്യങ്ങൾ എത്തിച്ചു. രാവിലെ മുതൽ അവിടെ എത്തിയ ജനക്കൂട്ടം പിന്തിരിഞ്ഞു പോകാതെ വിജയിക്കായി കാത്തുനിന്നു. ആ ആൾക്കൂട്ടം ക്രമേണ വലുതാകുന്ന സാഹചര്യത്തിൽ പോയി. അതോടൊപ്പം തന്നെ നിലവിൽ ഈ വിഷയത്തിൽ അന്വേഷണം പ്രഖ്യാപിച്ചിരിക്കുന്നതിനാൽ കൂടുതൽ കാര്യങ്ങൾ വ്യക്തമാക്കാൻ കഴിയില്ല. പോലീസിന്റെ ഭാഗത്തു നിന്ന് യാതൊരു വീഴ്ചയും വന്നിട്ടില്ല. ആവശ്യത്തിൽ കൂടുതൽ പോലീസുകാരെ വിനിയോഗിച്ചുകൊണ്ടാണ് ഈ പരിപാടിക്ക് സുരക്ഷ ഒരുക്കിയത് എന്നും DGP പറഞ്ഞു വെക്കുന്നു. തിരുവാവൂരിലെയും നാമക്കലിലെയും ഒക്കെ അനുഭവത്തിന്റെ വെളിച്ചത്തിലാണത് ചെയ്തത് എന്നും DGP വ്യക്തമാക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇനി എല്ലാ ചോദ്യങ്ങൾക്കുമുള്ള മറുപടി, അതിനുള്ള ഉത്തരം രണ്ട് തരത്തിലാണ് വരേണ്ടത്. ഒന്ന്, അന്വേഷണ കമ്മീഷനുകളുടെ റിപ്പോർട്ട്. രണ്ട്, TVKയുടെ ഇതിലുള്ള വിശദീകരണം. അതോടുകൂടി ഈ വിഷയവുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള നമ്മുടെ പല ചോദ്യങ്ങൾക്കുമുള്ള ഉത്തരം ഉണ്ടാകും. എന്തായാലും ഈ നാടിനെ നടുക്കിയ, രാജ്യത്തെ ഒന്നടങ്കം നടുക്കിയ ഒരു ദാരുണമായ സംഭവത്തിലേക്കാണ് നമ്മൾ ഈ രാത്രി മുഴുവൻ നമ്മൾ കടന്നുപോയത്. എന്തായാലും സ്റ്റാലിനും ഉദയനിധി സ്റ്റാലിനും ഉൾപ്പെടെയുള്ള പ്രമുഖ നേതാക്കൾ എല്ലാവരും തന്നെ കരൂരിലേക്ക് എത്തിച്ചേരും. മന്ത്രിമാരുടെ സംഘം അവിടെ തുടരുന്നുണ്ട്. രക്ഷാപ്രവർത്തനം പുരോഗമിക്കുന്നു. കാണാതായവർക്കും പരിക്ക് പറ്റിയവർക്കും വേണ്ടിയിട്ടുള്ള കൺട്രോൾ റൂം തുറന്നുകൊണ്ട് അവരെ സഹായിക്കാനുള്ള പ്രവർത്തനങ്ങൾ പുരോഗമിക്കുന്നു. ഒരു നാടിന് സംഭവിച്ച അതിദാരുണമായ ദുരന്തത്തെ അതിജീവിക്കാനുള്ള കൂട്ടായ പരിശ്രമം പുരോഗമിക്കുകയാണ് കരൂരിൽ.